ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் vlog நம்ம சரவணாவில். அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ளே போன உடனே ஒரு சாமி சிலையெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நல்லா சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சிலை வச்சு கீழே லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அப்படியே சும்மா பார்த்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ நமக்கும் ஜுவல்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ சும்மா போயிட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரை லைட்டாக ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு நம்ம ஃப்ளோருக்கு போயாச்சு விமென்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு. உள்ளே போனோன்னே சூப்பர், அவ்வளோ ரஷ்ஷாகவும் இருந்தது. நிறையா கலெக்ஷன்ஸ் உள்ளே போகும்போதே எத்னிக் வியர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. நார்மலாக எத்னிக் வியர் வந்து எல்லா ஷாப்லேயுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஹையஸ்ட்டாகவும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலி. நெக்ஸ்ட்டு ஃபார்மல் ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸு. ஃபார்மல் ஷர்ட்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எம்லேருந்து XXL வரவே சைஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பிரிண்டட் ஷர்ட்ஸு, ப்ளைன் ஷர்ட்ஸு, செக்குடு ஷர்ட்ஸுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குது. அப்புறம் லாங் ஃபேன்சி டாப்ஸ்லாம் ஒரு சில இடத்துல ஹையஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ரைஸே. இங்கே அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்தது. கிளாத்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ரைஸ்லாம் வந்து 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நார்மல் சுடிதாஸ். இதில் வந்து டாப்பு பாட்டம் துப்பட்டான்னு சொல்லிட்டு செட்டாக தான் வருது. பாட்டமில் 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் கட் இருக்குது, பட்டியாலா இருக்குது, அப்புறம் பலாசோ பேண்ட்ஸ் இருக்குது. மெட்டீரியல் வந்து பியூர் காட்டன்லேயும் இருக்குது, ரேயான் இருக்குது, பிளெண்டட் காட்டன்லேயுமே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 650 750 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் கட் மாடலில் தான் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டியாலா பேண்ட்லேயுமே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், அவ்வளோ கலர்ஸ் இருந்தது, லைட்லேருந்து டார்க் வர. இதில் சைஸ் வந்து எம்லேருந்து XXL வரவே இருக்குது. 2 மாடல் இருக்குது, ரோப் மாடல்லையும் இருக்குது, எலாஸ்டிக் மாடல்லையுமே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 290லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அஃபோர்டபுளான ரேஞ்ச்லேயும் இருக்குது, கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாகவும் இருக்குது. பிரிண்டட் பட்டியாலா சூப்பராக இருக்குது. இதுலேயுமே சேம் சைஸ் தான். அப்புறம் ரோப் மாடல்லையும் இருக்குது, எலாஸ்டிக் மாடல்லையும் இருக்குது. ப்ரைஸ் வந்து இது வந்து 310லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 310லேருந்து 600 வரவே இதில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸு. இதில் வந்து L to 5XL வரவே சைஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஆங்கிள் லென்த்து வரையும் இருக்குது, ஃபுல் லென்த்தும் இருக்குது. இது இப்போ பார்த்துட்ருக்க பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து 346. இதில் மேக்ஸிமம் 340 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு லெக்கின்ஸு. அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், அதே பேட்டர்ன் தான். ஆங்கிள் அப்புறம் ஃபுல் லென்த் ரெண்டுலேயுமே இருக்குது. இதில் சைஸ் வந்து Lல ஸ்டார்ட் ஆகி XXL வரை இருக்குது. ப்ரைஸ் வந்து 280 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பிராண்டடும் இருக்குது, நார்மல் பேண்ட்ஸும் இருக்குது. துப்பட்டாஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிரிண்டட் இருக்குது, நார்மல் இருக்குது, கிராண்டான ஸ்டோன் ஒர்க் துப்பட்டாஸும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180 200 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது துப்பட்டாஸ்லேயும். நெக்ஸ்ட்டு ஜீன்ஸு. இது பிராண்டட் ஜீன்ஸில் வந்து 28லேருந்து 40 வரை சைஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ்லாம் வந்து 800 அந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் லென்த் ஜீன்ஸு. இதில் வந்து 28 to 40 வரை சைஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து 800 சேம் அதே ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறையா வெரைட்டி ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் கட் இருக்குது, வைட் லென்த் இருக்குது, லூஸ் ஃபிட் இருக்குது. நிறையா ஜீன் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீன் டாப்ஸு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 320லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சைஸுமே Sலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டோலு. இதை ஸ்டோலுன்னு சொல்லலாம், ஸ்கார்ஃப்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்டோல்ஸ் இருக்குது. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நிறையா கலர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180 190 இந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்டட் இருக்குது, நார்மல் ஸ்டோல்ஸும் இருக்குது.
நெக்ஸ்ட்டு அஃபோர்டபுளான ஜீன்ஸ்லாம் தனி செக்ஷன்லேயே வச்சுருக்காங்க. இந்த ஜீன்லாம் வந்து 280, 290 அந்த ரேஞ்சிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறையா ஜீன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே சும்மா பார்ப்போமேன்னு வெட்டிங் கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு. வந்து பார்த்தா அவ்வளோ வெட்டிங் கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது. நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தா நம்ம தலையே சுற்றுது. கப்புளுக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலான்னு வந்தாச்சு. இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ரேஞ்ச்லாம் பார்த்தா என்னடா இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 1800லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நிறையா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. 10,000 வரவே இருக்குது. அப்புறம் பேக் செக்ஷன் வந்துட்டோம். பேக் செக்ஷன் வந்து பார்த்தா ஸ்லிங் பேக்குக்குன்னு தனி செக்ஷனு, ஹேண்ட் பேக்குக்குன்னு தனி செக்ஷனுன்னு சொல்லிட்டு நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லிங் பேக்லாம் 270லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எத்னிக் ஸ்லிங் பேக்கும் இருக்குது. நிறையா ஸ்லிங் பேக்ஸு, குட்டி பாப்பாங்களுக்கான ஸ்லிங் பேக்ஸும் இருக்குது. அப்புறம் நார்மல் ஹேண்ட் பேக்ஸு ஃபார்மலாகவும் இருக்குது. சூப்பராக லெதர்லேயும் இருக்குது, கிளாத் வைஸும் இருக்குது. நிறையா ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது. ஹேண்ட் பேக்ஸுக்குன்னு ஒரு செக்ஷனவே இவனுங்க ஒதுக்கி வச்சுருக்கானுங்க. பசங்களுக்கான ஸ்லிங் பேக்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் லன்ச் பேக்லாம் வந்து 111லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறையா லன்ச் பேக், அதுலேயும் கிளாத்தும் இருக்குது, லெதரும் இருக்குது. அப்புறம் வாலெட்டில் வந்து நிறையா வாலெட்ஸ் இருக்குது. கிராண்டான வாலெட்ஸும் இருக்குது, சிம்பிள் ரெகுலர் யூஸ்க்கான வாலெட்ஸும் இருக்குது. எத்னிக் ஹேண்ட் பேக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் காலேஜ் பேக்ஸு, இதுலேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து 700லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து கப்பல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்கானுங்க. நிறையா இருக்குது. அப்புறம் சாமி சிலை அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கான நிறையா திங்ஸ் வச்சுருக்கானுங்க. ரேட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. இதில் ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.